ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 62. தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷூபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதோ அபிஜாயத்தே. டிரான்ஸ்லேஷன். புலன்னோக்க பொருட்களை எண்ணுவதால் ஒருவன் பற்றை வளர்த்து கொள்கிறான். இந்த பற்றில் இருந்து காமமும், அதாவது ஆசையும், ஆசை நிறைவேறாத போது சினமும் வளர்கிறது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பொதுவாக மனிதர்கள் எல்லோருமே புலன்களுடைய என்ஜாய்மெண்ட், சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டு தான் விரும்புகிறாங்க. ஸோ அந்த புலன்கள் நம்மளை அந்த சிற்றின்பத்துக்கு உள்ளாக்குது. ஸோ புலன்களுக்கு பார்த்தா எதிலாவது அதை ஈடுபட வேண்டும். பகவானுடைய உன்னதமான அன்பு தொண்டில் நம்மளுடைய புலன்களை ஈடுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக ஜடத்தொண்டில் புலன்கள் ஈடுபாட்டை தேடுவது சர்வ நிச்சயம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே புலன்களுடைய எண்ணங்களுக்கேற்ப, ஆசைகளுக்கேற்ப அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. புலன்களை திருப்திப்படுத்துவது தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய சென்சஸ் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்றில் ஈடுபடணும். கண்கள் அப்படின்னா ஏதாவது ஒன்றை பார்க்கணும், நம்மளுடைய நாக்கு ஏதாவது ஒன்றை சுவைக்கணும், கைகள் அதனுடைய இன்பத்தை தேடுது. அதே மாதிரி நம்ம செவி, அதாவது நம்மளுடைய காதுகளுக்கு ஏதாவது ஒரு இசையை கேட்கணும். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய புலன்களை செயற்கையாக, ஆர்டிஃபிஷியலாக கட்டுப்படுத்த முடியாது. அதனால் நம்மளுடைய புலன்களை பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினா மட்டும்தான் நாம் இதிலிருந்து விடுதலை அடைய முடியும். ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய புலன்களுக்கு இரையாகி போகாமல் புலன்களை கண்ட்ரோல் பண்ணி உயர்ந்த பேரின்பமான பகவத் சேவையில் நம்மளுடைய கண்களை பகவானை பார்ப்பதிலும், காதுகளை பகவானை பற்றி கேட்பதிலும், நம்மளுடைய கைகள் கால்களை பகவானுக்கு சேவை செய்வதிலும், நம்மளுடைய மனதை பகவானை சதா நினைப்பதிலும், அவருடைய நாமத்தை ஜபம் பண்ணுவதிலும் ஈடுபடுத்தினா மட்டும்தான் நாம் இந்த புலன் இன்பத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. ஹரி போல்.